நீங்கள் படமே வந்து ஓடிடியிலே போடாமல் ஸ்ட்ரைட்டாக தியேட்டர்லேயே போட்டால் கூட மக்கள் வரமாட்டாங்க. நல்ல படம் எடுக்கணும், கொஞ்சம் கேப் கொடுத்து போடணும். ரெண்டும் நடக்கலைன்னா நாங்கள் ஒத்து வருவோம்னு எதிர்பார்த்துனா ஜனங்க தியேட்டருக்குள்ளே வருவாங்க. இல்லையா இப்படி தான் நாங்கள் நடந்துக்கோன்னா பழையபடி சினிமா இதில் வந்து பார்த்தீங்கன்னு உலக லெவலில் இருக்கிற ஒரு வால்ட் டிஸ்னி கம்பெனி, உலக லெவலில் இருக்கிற ஒரு வார்னர் பிரதர்ஸு, அவங்களே கம்பெனி விற்று போட்டு போகிறாங்க. இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 300 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் படங்கள். இது எல்லாமே பிறமொழி படங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 350 படங்கள் இருக்கும். ஆனால் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 படம் தான் தேறியுது சார். வருஷம் தொடர்ந்துட்டே தான் போகுது. உங்களுக்கே தெரியும், வருஷம் தொடர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு 7 படம் 8 படம் தேர்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த பொன்னியின் செல்வன் விக்ரம் வரும்போது அந்த டைமில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஜெயிலர், பொன்னியின் செல்வன், துணிவு, வாரிசு, அந்த டைமில் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லாமே ஹையஸ்ட் கிராஸர் படமாக மாறிச்சு. ஆனால் என்ன பண்ணாலும் வந்து வருஷத்துக்கு 8 படம் தானே சார் தேருது. அதுதான் சினிமா. இவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால இன்றைக்கி தியேட்டர் ரொம்ப நலிஞ்சு போய் கிடக்குது. இப்போ தயாரிப்பாளர்லாம் காணாமல் போயிட்டாங்க. இது என்ன பண்ண முடியும்? இது நானும் நீங்களும் திருத்துற விஷயமா என்ன? ஆமாம் சார். இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஒரு 2005க்கு முன்னாடிலாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஒரு வருஷத்தில் வந்து 150 படம் 150 படம் லிஸ்ட்னா குறைஞ்சது ஒரு 50 படம் சக்ஸஸ் ஆகிருக்கு. 50 படம் 100 நாள் ஓடி இருக்குது. 50 படம் அட்லீஸ்ட் தேட்டரில் போய் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கிற அளவுக்காச்சும் படங்கள் ஓடி இருக்குது. உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அது படம் ஃபெயிலியர் இருந்தால் கூட ஃபெயிலியர் படம் கூட ஒரு 50 நாள் ஓடும். 60% 70% ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த படத்துக்கு. 100 நாள் ஓடலாம் கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு 40% 50% ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இதுவே இல்லை, அந்த கல்ச்சரே இல்லை. ஸோ படம் பார்க்குற ஆர்வமும் இல்லை. நிறைய என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு வந்துருச்சு. இவங்களும் சரியான படமும் கொடுக்கறது இல்லை. இப்படியே போன இந்த சினிமா துறை என்ன சார் ஆகும்? என்ன ஆகும்? காலங்காலத்துக்கு இருக்கிற மாதிரி இப்போ எத்தனையோ துறைகள் காணாமல் போச்சு. அந்த மாதிரி சினிமாவும் காணாமல் தான் போகும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம கையிலேயே இருக்குது. மக்களுக்கு தியேட்டருக்கு வர வரைக்கும் அந்த படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கான். மக்கள் தியேட்டருக்கு வரலைன்னு சொல்லிட்டுனா திரையரங்கு வராமல் நேரடியாக வீட்டில் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு சௌகரியம் வந்துச்சு. அந்த காலங்கள் மாறும். அப்படி மாறாது நம்ம ஏன்னா ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு தியேட்டரில் உட்காந்து 100 பேர் 200 பேர் சேர்ந்து கைதட்டி ரசித்து பார்க்குற அந்த சந்தோஷம் வீட்டில் இருந்தால் இருக்காது. அதனால் தியேட்டர்கள் வாழும்னு நம்ம எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் வீட்டிலேயே பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சந்தோஷம். நாங்கள் அடுத்து வேறு தொழில் பார்த்துட்டு போக வேண்டியதான். ஏன் சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 4 வாரங்களை ஓடிடி போடுறதுனால மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல ஓடியில் வட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து 8 வாரம் 100 நாட்கள் கேட்குறீங்கன்னு சொல்ல வரீங்க. சரி, அப்படி 100 நாட்கள் கழிச்சா கூட படங்கள் நல்ல படங்கள் வரணும்ல சார்? அதுதான் சார் நானும் சொல்கிறேன். படங்கள் நல்ல படம் வரலைன்னா நீங்கள் படமே வந்து ஓடிடியிலே போடாமல் ஸ்ட்ரைட்டாக தியேட்டர்லேயே போட்டால் கூட மக்கள் வரமாட்டாங்க. நல்ல படம் எடுக்கணும், கொஞ்சம் கேப் கொடுத்து போடணும். ரெண்டும் நடக்கலைன்னா தியேட்டர் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். அவ்வளோதான். அதே தான் சார் நானும் கேட்க வரேன். நம்ம வந்து தப்பே வந்து மெயின் வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயமே நம்ம தப்பு. ஐயா கரெக்டு. நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியுது. எனக்கு புரியாமல் நான் கேட்டுருக்கிறேன். நான் கதை சரியானபடி செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவு என்ன? அவங்க தான் நஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியுமாமா? ஆமாம் சார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணுறாரு. ஒரு தயாரிப்பாளர் பேட்டி கொடுத்து உங்களுக்கே தெரியும். அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த படம் எடுக்கும்போது அத்தனை கோடி வசூல்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தா ரைடு போகும்போது ஆச்சுன்னா அந்த படம் பெரிய நஷ்டம், இவ்வளோ தான் சம்பளமே கொடுத்தேன்றாரு. அடுத்தது வந்து அந்த பக்கமே நான் வரமாட்டேன், அந்த ஹீரோ பக்கமே வரமாட்டேன்றாரு. எதுக்கு பெருமை பேசணும்? அதுக்கப்புறம் எதுக்கு வந்து திரும்ப வந்து பின்வாங்கணும்? என்ன காரணம்? அதெல்லாம் அடுத்த தடவை ஒரு தயாரிப்பாளர் பார்க்கும்போது இந்த கேளுங்க. எங்கிட்ட கேட்காதுங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை சார், ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஏன் அந்த ஹீரோ விட்ட வேறு ஹீரோ கிடையாது தமிழ்? அதைத்தான் திருப்பி சொல்கிற மாதிரிங்க. இது தயாரிப்பாளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் திரையரங்க உரிமையாளர். எங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கிட்ட இதுக்கு பதில் இல்லை. சரி, நீங்கள் திரையரங்க உரிமையாளர்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்னென்னா நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து மூடும் அபாயம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நிறைய சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து ஆளே இல்லை, ஷோ போட முடியல, ஷோ போட மாட்டுறாங்க. 10 ஆடியன்ஸு 8 ஆடியன்ஸு 5 ஆடியன்ஸுன்னு வர்றாங்க. ஏன் இந்த குழப்பம்? ஏன் இந்த இது பண்ணவே முடியாதா? இதை திருத்தவே முடியாதா? இது ஒன்றும் பண்ண முடியாது. காலத்தின் மாற்றம் தான். அது காலத்தின் மாற்றம் தான். இல்லை சார், இப்போ அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் வந்து மூடுறாங்க. ஏன்னா சினிமா தொழில் தான் நம்பி வந்தவங்க சார். நான் தான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, எல்லா தொழிலும் காலப்போக்கில் வந்து மாறத்தான் செய்யும். ஆச்சுங்களா? அது மாதிரி சினிமா மாறிட்டு இருக்குது. சினிமா வந்து இன்றைக்கி மக்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஆகிடுச்சு. தியேட்டர்களுக்கு எத்தனை வருஷம் வருவாங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் தியேட்டருக்கு வான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. நல்ல கண்டென்ட் கொடுத்துனா தியேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ள முயற்சியெல்லாம் அவங்களும் பண்ணி தான் பார்க்குறாங்க. அதில் இன்னும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. பார்ப்போம், காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். இல்லை சார், ஒரு செட் ஆஃப் வந்து ஒரு நடிகர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு 7-8 நடிகர் இருப்பாங்க. இந்த நடிகர்லாம் அந்த நடிகர், அந்த நடிகர்லாம் அந்த நடிகர்ன்ட்டு. ஏன்னா வந்து சிவாஜி காலத்துலேயே உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர், சிவாஜி சார் அன்னைக்கு வந்து இருந்தது. இல்லை அன்னைக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேறு பொழுதுபோக்கு மக்களுக்கு கிடையாது. சினிமாவுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய வெப் சீரிஸ் இருக்குது, சீரியல் இருக்குது,
இதெல்லாம் எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. எல்லாம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வெவ்வேறு வளர்ச்சி இருக்குமோ அது பார்க்க தான் செய்வாங்க. நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் அப்படி பண்ணீங்களா, அந்த காலத்தில் அப்படி பண்ணீங்களேன்னு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு இந்த கேள்வி கேட்க வரேன்னா, அந்தந்த டைப் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் ஒரு 10 நடிகர் இருந்துட்டே இருந்தாங்க லைம் லைட்டில். அதான் சொல்கிறேன், அந்த லைம் லைட்டில் இந்த 10 மறுபடியும் அதே நடிகர் ஒரே கேள்வி திருப்பி கேட்குறீங்க. நான் தான் சொல்கிறேன், அன்னைக்கு சினிமாவை தவிர்த்து வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் ஜனங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க தியேட்டருக்கு, வேறு வழி இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. படம் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஓடிடியில் வேறு படம் வந்திருக்குது, வேறு லாங்குவேஜில் வேறு படம் இருக்குது, ஒரு சீரியல் இருக்குது, என்னமோ இருக்குது, பொழுது போய்க்கிறாங்க, அவ்வளோதான். இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான். அவங்களுக்கு வேறு விதத்தில் பொழுதுபோக்குன்னா அங்கே போயிடுவாங்க அவங்க, அவ்வளோதான். சார் இப்போ ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இருந்ததுன்னா ஒரு 7 ஸ்க்ரீன் 8 ஸ்க்ரீன் இருக்கும். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு படம் ஒரு 7-8 படம் போடுறாங்க, ஏதாச்சும் ஒரு தேட்டரில் ஒரு 40% 50% ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் தான் போடுறாங்க அவங்க. ஒரு படம் போடும்போது என்னென்னா அந்த ஒரு படம் ஓடலை, அந்த படமும் வசூல் இல்லை. அப்படின்னும் போது இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் வந்து மல்டிப்ளெக்ஸ்னால சிங்கிள் ஸ்க்ரீன் பாதிப்பு இருக்காது. அதனால கிடையாது, ஜனங்களுடைய மென்டாலிட்டி மாறி போச்சு. சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா தியேட்டர் ஒரு பக்கம் இருக்கும், கேன்டீன் ஒரு பக்கம் இருக்கும், பாத்ரூம் ஒரு பக்கம் இருக்கும், ஆச்சுங்களா, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸும் போது அவங்க உள்ளே வரும்போது அவங்க வந்து நினைக்கிறாங்க, இப்போ ட்ரெயினில் வந்து நாங்களாம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பெட்டி தான் இருக்குது ஏசி, மீதி எல்லா பெட்டியும் குளிர்சாதனம் இல்லாமல் தான் இருக்கும். இன்றைக்கி பூரா பெட்டி குளிர்சாதன பெட்டி வந்துருச்சு. ஏன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போகலாம் நீங்கள் கேள்வி கேட்டுருக்க முடியுமா என்ன? அன்றைக்கெல்லாம் குளிர்சாதன வசதி இல்லாமல் தானே போயிட்டு இருந்தீங்க. இன்றைக்கே இப்போ நீங்கள் வர்றீங்க, ட்ரெயினில் வர்றீங்க, நீங்கள் எந்த வசதியை எதிர்பார்க்குறீங்க? ஆர்டினரி பெட்டியில் போவீங்களா நீங்கள்? அதுதான் மக்கள் அதே மாதிரி தான் சிங்கிள் ஸ்க்ரீன் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ மல்டி ஸ்க்ரீன் சௌரியமாக இருக்காட்டி அதில் போய் படம் பார்க்குறாங்க. ஏன் போய் நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன் போக முடியும்னு கேள்வி கேட்க முடியாது. போக முடியாது கேட்கல சார். இந்த மல்டிப்ளெக்ஸ்னால சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்குறேன். மல்டிப்ளெக்ஸ்னால இல்லை, பொதுவாக மக்களுடைய மென்டாலிட்டி அந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் வந்தோன்னே சரி அது எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது, நாங்கள் அதில் போய் படம் பார்க்கணுன்னு போய் பார்க்குறாங்க, அவ்வளோதான். சார் நீங்களே வந்து சொல்கிறீங்க ஓடிடி வந்து இத்தனை நாட்கள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுற படங்கள் தான் நாங்கள் தேட்டரில் போடுவோம் அப்படி முறையிறன்றீங்க. எனக்கு என்னுடைய நாலேஜ் படி நான் ஒரு விஷயம் கேட்க தோணுது. என்னென்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது 70க்கு 30, 60க்கு 40, 65க்கு 35 இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு தெரியும். பெரிய நடிகர்கள் படம் வரும்போது வந்து 75க்கு 25 போகும். அடுத்த கட்ட நடிகர் பார்க்கும்போது 65 35, 60 40 இது போடும். ஆனால் இதுக்கு ஒரு சரியான வரைமுறை இல்லையா சார்? என்ன வரைமுறை வைக்க முடியும்? இல்லை இப்போ வந்து சார் ஒரு வச்சுங்க, அரிசியில் 10 ரகம் இருக்குது, புரியுதா? ஒவ்வொரு ரகத்துக்கு ஒரு விலை இருக்குது. அரிசியில் சம்பா வந்து இந்த விலை இருக்கும், கிச்சடி சம்பா இந்த மாதிரி இருக்கும், தஞ்சை 5008 இந்த விலையில் இருக்கும், இப்படி இருந்துகிட்டு இருக்கோம். அது ஏன் சார் எல்லாம் அரிசி தானே ஒரே விலை வைக்கணும்னு கேட்க முடியுமா என்ன? அது மாதிரி தான் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும். படத்தினுடைய ஆர்டிஸ்ட்டு, அதனுடைய செலவு, அதனுடைய டைரக்டர் வேல்யூ, அதையெல்லாம் வச்சுக்கிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. சார் நான் தான் திருப்பி சொல்ல பாருங்க, மறுபடியும் திருப்பி சொல்கிற பாருங்க, நீங்கள் அவங்களுடைய படத்தினுடைய தரத்தை அனுசரித்து அவங்க கேட்குமாங்க, நாங்கள் அதை பார்கெயின் பண்ணி போடுவோம். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டெல்லாம் வைக்க முடியாது. இல்லை சார், இப்போ நான் சொல்கிறது வந்து திரையரங்கு உண்மையில தானே சார் லாபம். இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் மறுபடியும் பாருங்க, லாபம் கரெக்ட் சார், அவருக்கு கொடுக்கணுமில்ல. எனக்கு லாபம் தான், எனக்கு ஆசை தான், 50 வருஷம் கொடுத்தா போடலான்னு ஆசை எனக்கு. அவர் எனக்கு கட்டுப்படி ஆளு சார், நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு 75 வருஷம் வேணும்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது, நீ 50 வருஷம் கொடுக்க நம்ம கேட்க முடியுமா? அப்படி பார்க்கும்போது என்னென்னா நீ என்ன எனக்கு தெரியும், நீ சம்பாதிச்சது எனக்கு தேவையில்லை, எனக்கு சம்பாதில எனக்கு கவலை சார். அவருடைய தேவை 80% நான் எடுத்துகிட்டு போயிடுன்றதானே சார். ஆமாம், அவருடைய முதலீடு கவர் பண்ணுறது தான் அவர் பார்ப்பாரு. அப்போ உங்கள் முதலீடு பற்றி அவங்களுக்கு கவலை இல்லையா? இது எப்படி நினைப்பாங்க அவங்க? அவன் பிழைக்கிறதுக்கு தான் பார்ப்பான். இல்லை சார், இப்போ நீ உங்களுக்கு கவலை இல்லையா? மறுபடியும் பாருங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? மறுபடியும் பாருங்க, நான் கவலைப்பட்டதுனால என்ன ஆயிரும்? நான் எனக்கு கவலை தான், நான் என்ன பண்ண முடியும் அவங்கள? அதெல்லாம் முடியாது, இந்த இடத்துல போட்டுன்னு சொல்ல முடியுமா? இல்லை சார், இப்போ பிவிஆர் கம்பஸ் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் கிடையாது, அவங்ககிட்டயும் பார்கெயின் இருக்குது, அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இல்லை சார், நான் வந்து ரிசர்ச் பண்ண சொன்னாங்க, நாங்கள் சொல்கிற டைம்ஸ் கட்டி படம் போட்டால் போடுவீங்களா, படமே தெரியல, வேறு படத்தை போட்டு ஓட்டிக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நாங்களும் அப்படி தான், எங்கள் டைம்ஸ்க்கு வந்தால் போடுறோம், இல்லை போடுறோம், எத்தனை படம் நாங்கள் போடாமல் இருந்திருக்கோம். சார் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து டைம்ஸ் ஏற்ற விட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது, செலவு ஜாஸ்தியாகவும் அவங்க கேட்க தான் செய்வாங்க சார். அந்த காலத்தில் இது விலைவாசிக்கு இப்படி விலைவாசிக்கு ஒவ்வொரு திருப்பி சொல்லிட்டு இருக்க பாருங்க, அந்த காலத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் விலைவாசிகள் ஏறும், ஒவ்வொரு காலத்தில் எல்லா விஷயங்களும் மாறிடுதல் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி வித்த டிக்கெட் காஸ்ட்டுக்கு அந்த ரேட்னு இன்றைக்கி வித்த டிக்கெட் காஸ்ட் அதே ரேட் தானே சொல்லுவாங்க. ஆனால் டைம்ஸ் மட்டும் ஏறி இருக்குல்ல, இப்போ ஒரு ப்ரொடியூசரோட டைம்ஸ் ஏறி சார். நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் அனுசரித்து டைம்ஸ் கேட்குறாங்க, நாம் அதை பார்கெயின் பண்ணி கேட்குறோம். பார்கெயின் பண்ணி கேட்குறது சில சமயத்தில் ஒத்து வந்து படம் போடுவோம், சில சமயத்தில் ஒத்து வராது படம் போட மாட்டோம். இது வியாபாரம், இதில் யாரையும் வந்து கட்டன் ரைட்டாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது முதல் விஷயம் வந்து தயாரிப்பாளர்கள் லாபம் வந்தால் போதும், திரையரங்கு லாபம் வரலாம், வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுறது சம்மந்தம் தான் படம் போடுங்க. சார் மறுபடியும் ஒன்றே பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லா தயாரிப்பாளரும் அப்படி தான் இருக்காங்க சார். தயாரிப்பாளர் வந்து அவன் முதல்ல எடுத்து பார்த்தானே பார்ப்பாங்க, தான் போட்ட முதல்ல எடுக்கணும் பார்ப்பாங்களே இல்லையா அவங்க? சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், தயாரிப்பாளர் அவங்க முதலீடு தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ வந்து ஓடிடியோ வந்து அது அவங்க விஷயம் தான் சார், அவங்க தானே சார் ஏற்றுப்பாங்க. நான் ஒன்றும் அவங்களை வாங்க சொல்லவே இல்லையே.
இல்லை சார் இப்போ நீங்கள் 100 நாள் கழிச்சு போடுன்னு சொல்கிறீங்கல்ல, ஆமா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சார் நாங்கள் 100 நாள் கழிச்சு போடுங்கிறோம், அவன் 100 நாள் கழிச்சு அவன் கட்டுப்படி ஆகிற வேலையை கேட்கட்டும். அதை தான் சார் கேட்குறேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கே ஒத்து வராத தயாரிப்பாளர்கள் எப்படி ஓடிடிக்கு மட்டும் ஒத்து வருவாங்கன்னு சொல்ல வரேன். அதெல்லாம் நாங்கள் தான் சொல்கிறோம் பாருங்க, நாங்கள் ஒத்து வருவோம்னு எதிர்பார்த்துனா ஜனங்க தியேட்டருக்குள்ளே வருவாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் வந்து எனக்கே வந்து கேட்க கஷ்டமாக தான் இருக்குது சார். இது இந்த மாதிரிலாம் வந்து சினிமா துறை, நான் வந்து சின்ன வயசுல பார்த்து வளர்ந்தேன், சினிமா துறையை பார்த்து வளர்ந்தேன் சார். அதெல்லாம் பாருங்க, நாங்களும் சின்ன வயசில் சினிமா பார்த்து வளர்ந்தோம். பட் எல்லாமே ஒரு காலகட்டம் தான். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்து வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாறுதலுக்கு உட்பட்ட தான் வாழ்க்கை ஆச்சுங்களா. அதனால் வந்து சினிமா நல்லபடியாக போகும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லபடியாக போக வரைக்கும் சந்தோஷம். ஒரு வேளை நல்லபடியாக போகலின்னு நாம் என்ன பண்ண முடியும், நானும் நீங்களா மாற்று பண்ண முடியாது. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம், உலக லெவலில் இருக்கிற ஒரு வால்ட் டிஸ்னி கம்பெனி, உலக லெவலில் இருக்கிற ஒரு வார்னர் பிரதர்ஸு, அவங்களே கம்பெனி விற்று போட்டு போகிறாங்க. ஏன் விற்றுன்னு போய் கேட்க முடியுமா? இதே நிலைமை தான் உலகம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், சினிமாவே இப்படி தான் இருக்குது. எல்லாம் அப்படி தான் இருக்குது. சரி சார், 2025ஆம் ஆண்டு சினிமா துறை எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சுமார். தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த ஆண்டு. ஸோ 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 இன்னும் நஷ்டம்ன்றீங்க? 25 நஷ்டம் தான், நிறைய நஷ்டம் எல்லாத்துக்கும். சரி சார், 2026 எப்படி அமையணும்? நல்லா அமையும்னு எனக்கு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வரக்கூடிய ஜனவரி மாதமே நல்ல படமாக 3 படம் வருது. இன்றைக்கி தேதிக்கு பெரிய படமாக வருது. அது அப்படியே தொடரணும். 2026 பிரைட்டாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். சார், இதே தான் நம்ம வருஷம் நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அது எப்பவுமே அப்படி தான் அமையுமான்றது அமையாமங்கிறது எங்கள் கையிலையும் கிடையாது, உங்கள் கையிலையும் கிடையாது. 2026 டிசம்பரில் கேள்வி கேளுங்க, அப்போ நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி சார். சார், இவ்வளோ பொறுமையாக பதில் சொல்லிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நான் தொடர்ந்து பயணிப்போம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.